ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் தாவரவியலில் லெசன் நம்பர் 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் உயிரினங்களின் வகைப்பாட்டியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெசன் நம்பர் 1ல் பாட்னியோட லெசன் நம்பர் 1ல் சைட்டாலஜி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம படித்தாச்சு. ஓகேவா? ஸோ செல் என்னென்ன டைப் ஆஃப் செல் இருக்குது, செல்லோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோ நம்பர் 1ல் வந்து நம்ம பார்த்தாச்சு. 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பதிவை பார்த்துருங்க. இன்றைக்கி லெசன் நம்பர் 2ல் உயிரினங்களின் வகைப்பாட்டியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன லெசன் தான், ஒரே வீடியோ பதிவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி பிரிண்ட்டு போட்டு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 rupees வரும். பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 daysக்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் உயிரினங்களின் வகைப்பாட்டியல் பேரிலே இருக்குங்க. அதாவது நம்மளுடைய பூமி இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய உலகம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட பூமியில் எண்ணற்ற, அதாவது கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு உயிரினங்கள் அப்படி லிவிங் ஆர்கானிசம் வந்து நம்மளோட பூமியில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ தெர் ஆர் மில்லியன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆர் ப்ரெசன்ட் இன் த நேச்சர். இயற்கையாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பூமியில் இயற்கையாகவே மில்லியன் கணக்கான உயிரினங்கள் வந்து இருக்குது. ஓகே, நம்மளால் எண்ணவே முடியாது. ஆக்சுவலாக இங்கே வந்து தோராயமாக மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எண்ணவே முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்து இருக்குங்க. பாக்டீரியா வந்து ஒரு வகையான உயிரினம், அமீபா வந்து ஒரு வகையான உயிரினம், ஃபங்கை பூஞ்சை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஈஸ்ட்டு, மோல்டு, காளான் என்பது ஒரு வகையான உயிரினம், தாவரங்கள் எண்ணற்ற கோடிக்கணக்கான தாவரங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்குது. ஓகேவா? அதுவுமே வந்து ஒரு வகையான உயிரினம் தான். இப்போ நம்மளும் என்ன தான் பார்த்திங்கன்னா ஒரு வகையான உயிரினம் தான். ஆடு, மாடு, சிங்கம், புலி, பூச்சிகள், பூச்சி வகைகள், மீன் வகைகள், ஓகேவா, பாம்பு வகைகள், இது எல்லாமே வந்து ஒரு வகையான உயிரினம் தான். ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் தனித்தனியாக படிப்பது சாத்தியமற்றது. அதாவது ஒவ்வொரு உயிரினத்தையும் இண்டிவிஜுவலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விலங்கை பற்றி தனியாக படிக்கிறது, மனிதனை பற்றி தனியாக படிக்கிறது, இது வந்து தனித்தனியாக படிப்பது என்பது ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதனால தான் பல விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது விலங்குகள் எல்லாமே ஒரு உயிரினமாகவும், அடுத்தது வந்து தாவரங்கள் எல்லாமே வந்து ஒரு உயிரினமாகவும், மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ஒரு உயிரினமாகவும் வந்து வகைப்படுத்துகிறாங்க. நிறைய சயின்டிஸ்ட் வந்து உயிரினங்களை வந்து வெவ்வேறு வடிவில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இதுதான். இந்த பூமியில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் இண்டிவிஜுவலாக படிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அப்படின்றதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறைப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வகைப்படுத்துகிறாங்க உயிரினத்தை. ஓகேவா? ஸோ இந்த உயிரினங்களை வகைப்படுத்துறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போது எதுக்காக இதை வகைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் வந்து ஒரு பாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பாட்டிலில் வந்து ரெட் கலர் பால் வந்து இருக்குது. அடுத்தது அந்த கடையில் வந்து க்ரீன் கலர் பால்ஸ் வந்து இருக்குது. அந்த கடையில் வந்து பிளாக் கலர் பால்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எல்லோ கலர் பால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பால்ஸ் வந்து ஒரு பவுலில் இருக்குதுன்னு நம்ம வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்காரர்கிட்ட வந்து கேட்குறீங்க, எனக்கு வந்து ஒரு ரெட் பால் வேணும்னு கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு ரெட் பால் வந்து எடுத்து கொடுப்பாரு. அடுத்தது இன்னொரு ரெட் பால் வேணும்னு கேட்குறீங்க, அதையும் எடுத்து கொடுப்பாரு. அடுத்தது இன்னொரு ரெட் பால் வேணும்னு கேட்குறீங்க, எல்லாத்தையும் கலந்து தேடி உங்களுக்கு வந்து இன்னொரு ரெட் பால் எடுத்து கொடுக்குறாரு. அடுத்தது இன்னொரு ரெட் பால் கேட்குறீங்க, ஒரு நிறைய தேடி பார்த்துட்டு இதில் வந்து ரெட் பால் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ரெட் பால் வந்து இருக்குது, ஆனால் இது கலந்து இருக்கிறதுனால, எல்லா கலர் பாலும் கலந்து இருக்கிறதுனால அந்த ஒரு ரெட் பாலை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? அதுவே 4 பவுலாக, ஓகேவா, ஸோ ரெட் பால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பவுலில் வச்சுருக்காங்க. க்ரீன் கலர் பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாலில் வச்சுருக்காங்க. பிளாக் கலர் பால்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வச்சுருக்காங்க. எல்லோ கலர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போனோடனே எனக்கு ரெட் பால் வேணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறீங்க, எனக்கு 5 ரெட் பால் வேணும்னோடனே என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட 4 ரெட் பால் தான். பவுலை பார்த்த உடனே சொல்கிறீங்க, என்கிட்ட 4 ரெட் பால் தான் இருக்குது.
க்ரீனில் வந்து 5 ரெட் பால் இருக்குது, வேணால் நீங்கள் க்ரீனில் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ இதுலேருந்தே புரியுதுங்களா, இது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகள் வந்து இருக்குது. ஓகேவா, ஒவ்வொரு ஜீவராசியும் பற்றி இண்டிவிஜுவலாக படிக்கிறது என்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவே ஒரு விதமாக தனித்தனி பவுலில் நீங்கள் போட்டு வச்சுக்க பார்த்தீங்களா, தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றதுனால தான் கிளாஸிஃபிகேஷன் என்பதே பண்ணாங்க. நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விதத்தில் வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க. ஓகேவா, ஸோ எதன் அடிப்படையில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் டிஸ்ஸாமியா, அதாவது ஒற்றுமை, உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் தான் உயிரினங்களை என்ன பண்ணுறாங்க, குழுக்கள், துணைக்குழுக்கள், இந்த மாதிரி படிநிலை தொடரில் வந்து உயிரினங்களை வந்து அடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ கரோலஸ் லினேயஸ் என்பவர் 2 கிங்டம் உயிரினங்களை வந்து 2 வகையை வந்து பிரிக்கிறார். இது பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா உயிரினத்தை வந்து 2 வகையாக பிரிச்சிருப்பார். ஓகே, ஒன்று வந்து பிளான்ஸு, இன்னொன்று வந்து அனிமல்ஸு அப்படின்னு பிரிச்சிருப்பார். ஓகே, அதாவது இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கரோலஸ் லினேயஸால் கொடுக்கப்பட்ட 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடிக்கே அரிஸ்டாட்டல் என்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களை வந்து 2ஆக பிரிச்சிருப்பார். இந்த அரிஸ்டாட்டல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயாலஜி, உயிரினங்களுடைய தந்தை என அழைக்கப்படக்கூடிய சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிஸ்டாட்டல் தான். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, பயாலஜியை வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கலாம், ஒன்று பாட்டனி, இன்னொன்று வந்து ஜுவாலஜி. காமனாக ஃபாதர் ஆஃப் பயாலஜி, உயிரினங்களின் தந்தை யாருன்னு கேட்டாலும் அதுக்கு அரிஸ்டாட்டல் தான் ஆன்சரு. விலங்கியல், அதாவது ஜுவாலஜி, குறிப்பிட்ட அந்த ஜுவாலஜி மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விலங்கியலோட தந்தை யாருன்னு கேட்டாலும் அதுக்கும் அரிஸ்டாட்டல் தான் கரெக்டான ஆன்சர். இந்த அரிஸ்டாட்டல் தான் முதல்ல ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாரு. எதன் அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இவர் வந்து பேசிக்காக சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் இதை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரல. கரோலஸ் லினேயஸுக்கு முன்னாடியே முதல்ல சொன்னவர் வந்து அரிஸ்டாட்டல் தான். இவர் எதன் அடிப்படையில் இந்த உயிரினங்களை பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷன் அடிப்படையில். லோக்கோமோஷன் அப்படின்னா நகரும் தன்மை தான் லோக்கோமோஷன் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு உயிரினம் வந்து நகர்கிறது அப்படின்னா அந்த நகர்கின்ற உயிரினத்தை வந்து அனிமல் கேட்டகரியிலையும், எந்த உயிரினம் வந்து நகரலையோ அந்த உயிரினத்தை வந்து பிளான்ட் கேட்டகரியிலும் வந்து போட்டுட்டார். உயிரினத்தை வந்து 2 வகை அரிஸ்டாட்டல் வந்து பிரிச்சுட்டாரு. எதன் அடிப்படையில் பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறார். அதாவது நகரும் தன்மை அடிப்படையில் வந்து உயிரினங்களை வந்து 2ஆக பிரிக்கிறார். எந்த உயிரினங்கள் வந்து நகர்கிறதோ அந்த உயிரினத்தை வந்து அனிமல் கேட்டகரியிலும், எந்த உயிரினம் வந்து நகரலையோ, அதாவது அதுக்கு வந்து மூமெண்ட் என்பது கிடையாதோ, அது வந்து ஒரு ஸ்டேஷ்னரியாக இருக்கும், அந்த உயிரினங்களை வந்து பிளான்ட் கேட்டகரியிலும் அடுக்கிறார். ஓகேவா, ஸோ இவர் வந்து வெறுமனே ரஃப்பாக சொல்லிட்டு போயிட்டார். பட் ப்ராப்பராக முதல்ல இது வந்து இந்த ஆண்டு வந்து தப்புங்க. 1758 வருடம் கரோலஸ் லினேயஸ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இவர் தான் முதல்ல ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமினா ஒன்றுமே கிடையாதுங்க, இது வந்து பயாலஜியில் இந்த ஒர்க்கு பாருங்கள். கரோலஸ் லினேயஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமி அப்படின்னா பயாலஜியோடைய ஒரு பிரிவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிசிட்டி என்பது ஃபிசிக்ஸில் ஒரு பிரான்ச்சு, மேக்னட்டிசம் என்பது ஃபிசிக்ஸில் ஒரு பிரான்ச்சு. அந்த மாதிரி டாக்ஸானமி என்பது பயாலஜியோடைய ஒரு பிரிவு தான் இது. ஓகேவா, ஸோ இந்த பிரிவு வந்து எதை பற்றி இந்த பிரிவு என்பது இது வந்து ஒரு படிப்பு, ஒரு பிரான்ச்சு, பயாலஜியோட ஒரு பிரான்ச்சு. இதில் எதை வந்து நம்ம சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, ஒரு உயிரினத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த உயிரினத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேர் வந்து வைக்கிறோம், நாமன் கல்ச்சர். ஓகேவா, அடுத்தது அந்த உயிரினத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இதை எந்த வகையில் வந்து வைக்கணும் அப்படின்றத நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். முதல்ல ஒரு உயிரினத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த உயிரினத்துக்கு வந்து ஒரு பெயரை வச்சு அந்த உயிரினத்தை வந்து எந்த கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இதை எல்லாத்தையும் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. ஓகேவா, ஸோ இந்த டாக்ஸானமியோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ். ஏன்னா இவர் தான் ப்ராப்பராக முதல்ல 1758 வருடம் உயிரினத்தை வந்து 2ஆக பிரிக்கிறார். இதுக்கு பேர் தான் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். 2 உலக வகைப்பாட்டியல், 2 உலகமாக பிரிக்கிறார், 2 ராஜ்யங்களாக பிரிக்கிறார்.
ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கரோலஸ் லினேயஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட். ஓகேவா? 1958ஆம் ஆண்டில் கரோலஸ் லினேயஸ் சிஸ்டமா நேச்சர் என்ற புத்தகத்தில் அனைத்து உயிரினங்களையும் 2 உலகங்களாக பிரித்த முதல் விஞ்ஞானி ஆவார். ஓகேவா? ஸோ இந்த 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பற்றி அவர் எந்த புக்கில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமா நேச்சரா என படிக்கின்ற புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த உயிரினங்களை வந்து 2ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து பிளான்டே, இன்னொன்று வந்து அனிமல்யா, அதாவது தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார். இப்போ கேள்வி வருது பார்த்தீங்களா, அரிஸ்டாட்டிலும் என்ன பண்ணார், விலங்குகள் தாவரங்கள் என 2ஆக பிரித்தார். இவர் வந்து எதன் அடிப்படையில் பிரிக்கிறார், அவர் வந்து லோகோமோஷன் அடிப்படையில் பிரிக்கிறாரு. இவர் வந்து எதன் அடிப்படையில் இந்த உயிரினங்களை பிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லோகோமோஷன் அடிப்படையில், அதாவது நகரும் தன்மையை வச்சு பிரிக்கிறாரு. அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகே, லோகோமோஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷனை அடுத்தது செல்வால் அடிப்படையில் வந்து பிரிக்கிறார். உயிரினங்கள் வந்து 2ஆக பிரிக்கிறார். பிளான்ட்ஸ்னு ஒன்று பிரிக்கிறாரு, அனிமல்ஸ்னு ஒன்று பிரிக்கிறார். லோகோமோஷன் அப்படின்னா நகரும் தன்மை. எந்த உயிரினங்கள் வந்து நகருமோ அதை வந்து அனிமல் கேட்டகரியிலையும், எந்த உயிரினம் வந்து நகரலையோ அதை பிளான்ட் கேட்டகரியிலும் வச்சார். அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்கிறார். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா ஒன்று வந்து ஆட்டோட்ராஃப், இன்னொன்று வந்து ஹெட்டிரோட்ராஃபு. ஸோ ஆட்டோட்ராப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஆட்டோட்ராப் அப்படின்னா தனக்கான உணவே தானே உற்பத்தி செய்வதற்கு பேர் தான் ஆட்டோட்ராப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளான்ட் வந்து என்ன பண்ணும், சூரிய ஒளியின் மூலமாக உணவை வந்து தயாரித்துக்கொள்ளும். அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தாவரங்கள் வந்து உணவை வந்து எடுத்துக்கும். அதே போல் வந்து ஹெட்டிரோட்ராப் அப்படின்னா தனக்கான உணவுக்காக மற்ற உயிரினத்தை சார்ந்து இருப்பது தான் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராப்ஸ். நம்மளாம் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராப்ஸ். நமக்கான உணவு வேணும் அப்படின்னா நம்ம மற்ற உயிரினங்களையோ மற்ற கேட்டகரியோ நம்ம வந்து சார்ந்து இருக்கும். நம்ம வந்து ஒரு ஹெட்டிரோட்ராப்ஸ். இது இல்லாமல் இன்னும் 2-3 வகையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிக்கலாம். இவர் வந்து என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ஆட்டோட்ராஃபாக இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கி பிளான்ட்டில் போட்டுட்டார். எதெல்லாம் ஹெட்டிரோட்ராஃபாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி அனிமல்யாவில் போட்டுட்டார். அடுத்தது செல்வால் அடிப்படையில் வந்து பிரிக்கிறார். ஓகேவா? செல்வால் அப்படின்னா இப்போது எதுக்கெல்லாம் செல் அப்படின்னதுன்னா ஒன்று வந்து செல்வால், அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் செல்வால்னு சொல்லும். ஸோ அதுக்கு உள்ளார இன்னொரு லேயர் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன செல் மெம்பரேனு. அவுட்டர் மோஸ்ட் லேயர், செல்லுடைய வெளிப்புற லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம செல்வால்னு சொல்லுவோம். எந்த உயிரினத்துக்கு வந்து செல்வால் வந்து இருக்கோ அந்த உயிரினத்தை வந்து பிளான்ட்லேயும், எந்த உயிரினத்துக்கு வந்து செல்வால் இல்லையோ அந்த உயிரினத்தை வந்து அனிமல் கேட்டகரியில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ இந்த லோகோமோஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், செல்வால் அடிப்படையில் கரோலஸ் லினேயஸ் வந்து பிளான்டேன் ஒரு கிங்டமையும் அனிமல்யா என்ற ஒரு கிங்டமையும் உருவாக்கிட்டார். ஆனால் இதில் ஒரு சில குறைபாடுகள் வந்து இருந்துச்சு. என்ன மாதிரியான குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ப்ரோகேரியட்டிக் உயிரினங்களை பற்றியும் யூகேரியட்டிக் உயிரினங்களை பற்றியும் சொல்லவே இல்லை. எதெல்லாம் வந்து ப்ரோகேரியட்டிக் உயிரினங்கள், எதெல்லாம் வந்து யூகேரியட்டிக் உயிரினங்கள் அப்படின்றத சொல்லவே இல்லை. ப்ரோகேரியட்டிக் அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்லில் நியூக்ளியஸ் என்பது இல்லை அப்படின்னா அது வந்து ப்ரோகேரியட்டிக் உயிரினம். அடுத்தது ஒரு செல் இருக்குது, அந்த செல்லில் நியூக்ளியஸ் என்பது இருக்குது அப்படின்னா அது வந்து யூகேரியட்டிக் உயிரினம். ஸோ இதில் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, லைசோசோம் இருக்காது, கோல்கி பாடி இருக்காது. இது அடுத்தது வந்து வேறு என்ன, ஒரு 4 உறுப்புகள் மட்டும்தான் இந்த ப்ரோகேரியட்டிக் உயிரினங்களில் வந்து இருக்கும். ஓகேவா? செல்வால் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும், அடுத்தது ரைபோசோம் இருக்கும், அடுத்தது குரோமோசோம் இருக்கும். இந்த 4 இன்னும் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த 4 மிக முக்கியமான உறுப்புகள் மட்டும்தான் இந்த ப்ரோகேரியட்டிக் உயிரினத்தில் இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், கோல்கி பாடியாஸாக இருக்கட்டும், லைசோசோமாக இருக்கும், பிளாஸ்டிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூகேரியட்டிக். இது ரெண்டுத்தில் எது வெல் டெவலப்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூகேரியட்டிக் உயிரினங்கள் தான் வெல் டெவலப்டு. இந்த ப்ரோகேரியட்ஸை பற்றியும் யூகேரியட்ஸை பற்றியும் எதுவுமே சொல்லவே இல்லை. ரெண்டாவது, ஒரு செல் உயிரினத்தை பற்றியும் பல செல் உயிரினத்தை பற்றியும் சொல்லவே இல்லை. ஓகே, இதில் எதெல்லாம் அவர் ஜஸ்ட்டு பிளான்டேன்னு ஒரு கேட்டகரி போடுறாரு, அனிமல்யான்னு ஒரு கேட்டகரி போடுறாரு. ஓகேவா? ஆட்டோட்ராஃப் எல்லாத்தையும் பிளான்ட்டில் சேர்த்துட்டாரு, ஹெட்டிரோட்ராஃப் எல்லாத்தையுமே வந்து அனிமல்யாவில் சேர்த்துட்டாரு. லோகோமோஷன் இருக்குது, அதாவது நகரும் தன்மை கொண்ட ஜீவராசிகளை வந்து அனிமல் கேட்டகரியில் சேர்த்துட்டாரு. எதெல்லாம் நகரலையோ அதெல்லாம் வந்து
பிளான்ட் கேட்டகரியில் சேர்த்துட்டாரு. செல்வால் இல்லை அப்படின்னா அது அனிமல் கேட்டகரியிலையும், செல்வால் இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட் கேட்டகரியில் வந்து சொல்கிறார். இதை மட்டும்தான் கரோலஸ் லினேயஸ் வந்து சொன்னார், ப்ராப்பராக சொன்னார். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா என்பது யூனிசெல், ஓகே. பிளான்ட் என்பது ஒரு மல்டி செல்லுலார். ரெண்டுமே பாக்டீரியாவும் சரி மல்டி செல்லுலாரான தாவரங்களும் சரி ரெண்டுமே வந்து பிளான்ட் கிங்டமில் வந்து இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்து இந்த யூனிசெல்லை பற்றியும் மல்டி செல்லுலார் ஆர்கனைசத்தை பற்றியும் எந்த ஒரு கேட்டகரியுமே அவர் தெளிவாக சொல்லவே இல்லை. இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசமான பாக்டீரியாவும் சரி மல்டி செல்லுலார் ஆர்கனிசமும் சரி பிளான்ட்டும் சரி ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் இருந்துச்சு. இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குல்ல. அதனால தான் இவர் சொன்ன கிங்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபங்கை இருக்குது பார்த்தீங்களா, பூஞ்சைகள் இருக்குது பார்த்தீங்களா. பூஞ்சை என்பது ஒரு ஹெட்டிரோட்ராப்பு. ஆனால் பூஞ்சை என்பது தனக்குத்தானே உணவை வந்து தயாரிச்சிக்காது. சாருண்ணி அது வந்து ஒரு பேரசைட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹெட்டிரோட்ராப் மற்ற உயிரினங்களை வந்து உணவுக்காக சார்ந்திருக்கலாம். ஆனால் இந்த ஃபங்கையை வந்து அவர் எதில் வச்சுருந்தார்? இந்த ஃபங்கையாக இருக்கட்டும், ஆல்கேவாக இருக்கட்டும், யூக்ளினாவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எதில் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் தூக்கின்னு போய் வச்சுட்டார். பிளான்ட்ஸ் என்பது என்ன ஆட்டோட்ராஃபா, பட் ஃபங்கை என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராப்ஸ். ஓகேவா? அப்போது அவருடைய கிளாசிஃபிகேஷன் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? 3 உலக வகைப்பாட்டியலை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1866ஆம் வருடம் எர்னஸ்ட் ஹேக்கல் எனப்படுறவர் என்ன பண்ணுறாரு, உயிரினங்களை வந்து 3 வகையாக பிரிக்கிறார். ஆர்கனிசம், அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை 3 கேட்டகரியாக பிரிக்கிறார். ஓகேவா? ஒன்று வந்து பிளான்ட்டு, இன்னொன்று வந்து புரோட்டிஸ்டா, இன்னொன்று வந்து அனிமல்யா அப்படின்ற ஒரு கேட்டகரி. 3 கேட்டகரிகளை வந்து பிரிக்கிறார். ஓகேவா? ஸோ இவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் புரோட்டிஸ்டா அப்படின்ற ஒரு கிங்டமை வந்து கொண்டு வராரு. எதற்காக இந்த கிங்டமை கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர், அதாவது ஒற்றை செல் உயிரினங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டிஸ்டாவில் போட்டுட்டார். அடுத்தது ஆஸ் யூஷுவல் இந்த அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நம்மளுடைய கரோலஸ் லினேயஸ் சொன்னார் பார்த்தீங்களா, சேம் அதே அடிப்படையில் லோகோமோஷனு, அடுத்தது வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷனு, அடுத்தது செல்வால் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாரு 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காரு. இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார், அதாவது ஒற்றை செல் உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டாக்கு கீழே வரும், மற்ற மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எல்லாமே வந்து இந்த பிளான்ட்டுக்கு கீழேயும் அனிமல்யா கீழேயும் வரும். ஓகேவா? இது லோகோமோஷன் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனிமல் கேட்டகரி கீழே வரும். எதற்கெல்லாம் லோகோமோஷன் இல்லை, எதுக்கெல்லாம் நகரும் தன்மை இல்லையோ அதெல்லாம் வந்து பிளான்ட் கேட்டகரி கீழே வரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வகையான வகைப்பாட்டியலை வந்து கொடுத்தார். ஓகேவா? ஸோ இதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கரோலஸ் லினேயஸோடைய கிளாசிஃபிகேஷன், அடுத்தது கடைசியாக வரக்கூடிய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், இது 2 மட்டும்தான் உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை அடுத்து பார்க்க போகிற 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இதில் ப்ரோகேரட்டிக் உயிரினங்களை பற்றியும் யூகேரட்டிக் உயிரினங்களை பற்றியும் எந்த ஒரு டிவிஷனும் கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு கிளாரிட்டியும் அவர் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அடுத்தது புரோட்டிஸ்டா இன்க்ளூட் போத் யூனிசெல்லுலா அண்ட் மல்டி செல்லுலா, அதாவது புரோட்டிஸ்டா உலகம் ஒரு செல் மற்றும் பல செல் போன்ற 2 வகை உயிரினங்களையும் உள்ளடக்கி இருந்தது. ஓகேவா? அதாவது புரோட்டிஸ்டாவில் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு செல் உயிரினமும் இருந்துச்சு, பல செல் உயிரினமும் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேவா? ஆனால் புரோட்டிஸ்டா கீழே 2 வகையான உயிரினங்களும் உள்ளடக்கி இருந்துச்சு. அதனால் இவர் சொன்ன தியரியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் யார் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோப்லாண்ட் என படிக்கின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1956 இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனைசரை 4 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து புரோட்டிஸ்டா, இன்னொன்று வந்து பிளான்டே, இன்னொன்று வந்து அனிமல்யா, இன்னொன்று வந்து மொனிரா. ஜஸ்ட் இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல்ல கரோலஸ் லினேயஸ் என்பவர் 1758 உயிரினங்களை வந்து 2ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து பிளான்டே, இன்னொன்று வந்து அனிமல்யா. அடுத்தது 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் கிவன் பை யார்? 3 கிங்டம் எர்னஸ்ட் ஹேக்கல் என்பவர் 1866 உயிரினங்களை வந்து 3ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து பிளான்டே, இன்னொன்று வந்து புரோட்டிஸ்டா, இன்னொன்று வந்து அனிமல்யான்னு பிரிக்கிறார். அடுத்தது 1956 கோப்லாண்ட் எனப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து உயிரினங்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து புரோட்டிஸ்டா, இன்னொன்று வந்து பிளான்டே, இன்னொன்று வந்து அனிமல்யா,
இன்னொன்று வந்து மொனிரான்னு பிரிக்கிறார். ஓகேவா? ஸோ இவர் பிரித்தது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கை ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபங்கை என்பது ஒரு ஹெட்டிரோட்ராப். இவர் இந்த ஃபங்கை அகைன் இவர் ஃபங்கை எடுத்துகிட்டு போயிட்டு எதில் கேட்டகரி பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் வந்து கேட்டகரி பண்ணியிருந்தார். பிளான்ட் என்பது ஒரு ஆட்டோட்ராஃப், தனக்குத்தானே உணவை தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் தான் பிளான்ட்டு. ஆனால் இந்த ஃபங்கை என்பது தன்னுடைய உணவுக்காக மற்ற உயிரினத்தை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினம். அந்த உயிரினத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பிளான்ட்டில் வச்சதுனால இவரோட கிளாசிஃபிகேஷனும் ஒரு முரணாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது கடைசியாக ஆர்ஹெச் விட்டேக்கர் எனப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட். இவரு தான் ஒரு ப்ராப்பரான கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாருங்க. ஓகே, இதுதான் வந்து நின்று பேசிச்சு, மற்ற எல்லாமே ஜஸ்ட்டு அப்படியே கடந்து போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து குறைபாடுகள் என்பது 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து குறைபாடுகள் என்பது இருந்துச்சு. ஆனால் முதல்ல ஒரு சயின்டிஸ்ட் வந்து ப்ராப்பராக உயிரினங்களை கிளாஸிஃபை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் வரவே இல்லை. ஏன்னா இவர் பண்ணதே கரெக்டாக எல்லா உயிரினங்களையும் அப்படியே அடுக்கடுக்காக வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டார். ஓகேவா? அப்போது ஒரு ப்ராப்பரான மீனிங்ஃபுல் கிளாஸிஃபிகேஷன் அர்த்தமுள்ள வகையில் 1969 ஆர்ஹெச் விட்டேக்கர் மிகவும் அர்த்தமுள்ள வகையில் உயிர்களை வகைப்படுத்தினார். அது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. அவர் சொன்ன கிளாஸிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துச்சு. அதனால் எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரபஞ்சம் கிடையாது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறார். இவர் எதன் அடிப்படையில் வந்து உயிரினங்களை வந்து பிரிக்கிறாங்க நம்ம டீட்டெயிலாக படிச்சிடும். மொனிரான்னு பிரிச்சிருக்காரு, புரோட்டிஸ்டான்னு பிரிச்சிருக்காரு, ஃபங்கைன்னு பிரிச்சிருக்காரு, பிளான்டேன்னு பிரிச்சிருக்காரு, அனிமல்யான்னு பிரிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதன் அடிப்படையில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறார் இதை மட்டும் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். இந்த கிளாஸிஃபிகேஷன்லே மிக முக்கியமான பகுதி இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான். ஓகேவா? அடுத்தது அந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பேர் கேட்பாங்க, சயின்டிஸ்டோட பேர் கேட்பாங்க, நேம் கேட்பாங்க. மற்றபடி அதோடு நீங்கள் டேரெக்டாக இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எதன் அடிப்படையில் அவர் பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகே, செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உயிரினங்கள் வந்து ஒற்றை செல் உயிரினமா இல்லை மல்டி செல் உயிரினமா, அதன் அடிப்படையில் வந்து உயிரினங்களை வந்து பிரிக்கிறாரு. அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செல்வால் இருக்குமா செல்வால் இருக்காதா அதன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாரு. ஓகேவா? ஒரு உயிரினத்துக்கு செல்வால் இருக்குமா இல்லை செல்வால் வந்து இருக்காதா. செல்வால் என்பது ஒரு செல்லோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் செல் அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெளி அடுக்கை தான் நம்ம செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த செல் சுவர் அடிப்படையில் உயிரினங்களை வந்து பிரிக்கிறார். அடுத்தது ஃபுட் ஹேபிட், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடிப்படையில், ஃபுட்டு ஹேபிட் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாரு, உயிரினங்களை வந்து பிரிக்கிறார். ஃபுட் ஹேபிட் அடிப்படைனா ஆட்டோட்ராப் உயிரினங்கள் இருக்குது. அடுத்தது ஹெட்டிரோட்ராப் உயிரினங்களும் இருக்குது. ஆட்டோட்ராப் அப்படின்னா தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்வது ஆட்டோட்ராப். தனக்கான உணவுக்காக மற்ற உயிரினத்தை சார்ந்திருப்பது என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராப். அதன் அடிப்படையில் வந்து அவர் பேசிக்காக இந்த 3 கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் தான் இந்த 5 கிங்டம் 5 உலக வகைப்பாட்டிகளை வந்து கொடுக்குறாரு. ஓகே, உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் இந்த 3 கிளாசிஃபிகேஷன், இந்த 3 பேசிஸ் அடிப்படையில் தான் 5 வகையாக வந்து பிரிச்சிருக்காரு. ஓகேவா? அதில் மொனிரா 1, புரோட்டிஸ்டா 2, ஃபங்கை 3, பிளான்டே 4, அனிமல். சரி, ஓகே, இது அவர் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த 5 கிங்டத்தையும் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா முதல்ல 2ஆக பிரிக்கிறாருங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரோகேரியேட்ஸு, இன்னொன்று வந்து யூகேரியேட்ஸு. ஆக்சுவலாக வந்து இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்பது உயிரினங்கள் வந்து ப்ரோகேரியேட்ஸா இல்லை யூகேரியேட்ஸா அதன் அடிப்படையில் வந்து பிரிச்சிருப்பார். பாடி ஆர்கனைசேஷன் என்பது அது வந்து ஒற்றை செல் உயிரினமா இல்லை
மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக பிரிச்சிருப்பார். இன்னொன்று வந்து ஃபுட் ஹேபிட், அது வந்து ஆட்டோட்ராஃபா இல்லை ஹெட்டிரோட்ராஃபா, அதன் அடிப்படையில் வந்து பிரிச்சிருப்பார். இதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் முதல்ல ரெண்டாக பிரிக்கிறாரு. ப்ரோகேரியேட்ஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் நியூக்ளியஸ் என்பது இல்லை அப்படின்னா அது வந்து ப்ரோகேரியேட் உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அப்போது இந்த மொனீரா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோகேரியேட்க்கு உயிரினங்களும் எந்த கிங்டமுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொனீரா கிங்டமுக்கு கீழே வரும், ஓகேவா? ஸோ எல்லா ப்ரோகேரியேட்டுக்கும் எந்த இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, அதில் எதெல்லாம் ப்ரோகேரியேட்டிக் உயிரினங்களாக இருக்கோ அது எல்லாமே எந்த கிங்டமுக்கு கீழே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மொனீரா கிங்டமுக்கு கீழே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ப்ரோகேரியேட்டிக் உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். எல்லா பாக்டீரியாவும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியேட்டிக் உயிரினம் தான். அப்போ இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே எந்த கிங்டமுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொனீரா கீழே வந்து கிளாஸிஃபை பண்ணார். மற்ற எல்லா உயிரும் பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், ஃபங்கையாக இருக்கட்டும், அடுத்து புரோட்டோசோ, இது எல்லாமே வந்து யூகேரியேட்டிக் கீழே தான் வருது. அகைன் வந்து இந்த 4 உயிரினங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணணும் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூகேரியேட்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, யூகேரியேட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், யூனிசெல்லுலார். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், ஓகேவா? இந்த யூனிசெல்லுலார் அதாவது ஒரு உயிரினம் வந்து யூகேரியேட்டிக் உயிரினமாகவும் இருக்கணும், அதே போல் ஒற்றை செல் உயிரினமாகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உயிரினத்தை வந்து எந்த கிங்டமுக்கு கீழே போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா எனப்படுகிற ஒரு கிங்டமுக்கு கீழே போடுறார். இப்போ உதாரணத்துக்கு வந்து அமீபா இருக்குது பார்த்தீங்களா, அமீபா வந்து ஒரு யூகேரியேட்டிக் ஒற்றை செல் உயிரினம். அது வந்து ஒரு யூகேரியேட்டிக் உயிரினம் தான், ஏன்னா அதோட செல்லில் நியூக்ளியஸ் என்பது இருக்கும். அது வந்து ஒரு வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் தான். அது வந்து ஒரு ஒற்றை செல் உயிரினமாக பல செல் உயிரினமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒற்றை செல் உயிரினம் தான். அப்போ இந்த அமீபாவாக இருக்கட்டும் இல்லை பேராமீசியமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு யூகேரியேட்டிக் ஒற்றை செல் உயிரினம். அப்போது ப்ரோகேரியேட்டிக் உயிரினங்கள் எல்லாமே வந்து மொனீரா கிங்டம் கீழையும், அதே போல் வந்து யூகேரியேட்டிக் ஒற்றை செல் உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கிங்டம் கீழையும் கொண்டு வந்தார், ஓகேவா? அடுத்தது மீதி இருக்கக்கூடிய இந்த ஃபங்கையாக இருக்கட்டும், பிளான்டேவாக இருக்கட்டும், அடுத்தது அனிமலாக இருக்கட்டும், இது எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். அகைன் வந்து இந்த 3த்தையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று வந்து செல்வால் இருக்கக்கூடிய உயிரினங்கள், இன்னொன்று வந்து செல்வால் இல்லாத உயிரினங்கள்னு பிரிக்கிறார், ஓகேவா? ஸோ இந்த செல்வால் இருக்கக்கூடிய உயிரினங்களில் வந்து என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்துச்சு, இன்னொன்று வந்து ஃபங்கை வந்துச்சு. அதே போல் செல்வால் இல்லாத உயிரினங்களில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் மட்டும் வந்துச்சு. அகெயின் வந்து இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறார். எதன் அடிப்படையில் பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறார், ஓகேவா? ஸோ மொத்தமாக அதாவது ப்ரோகேரியேட்டிக் உயிரினங்கள் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொனீரா கிங்டமுக்கு கீழே வரும். ஆக்சுவலாக ப்ரோகேரியேட்டிக் எல்லாமே ஒற்றை செல் உயிரினம் தான், பட் எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்னா ப்ரோகேரியேட்ஸ் யூகேரியேட்ஸ்ன்னு பிரிக்கிற ப்ரோகேரியேட்டிக் உயிரினங்கள் எல்லாமே மொனீரா கீழே வந்துச்சு. அடுத்தது யூகேரியேட்டிக்கில் ஒற்றை செல் உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே வரும். அதே போல் யூகேரியேட்ஸில் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் கீழே இந்த அனிமலியா கேட்டகரி வரும், பிளான்டே கேட்டகரி வரும், ஃபங்கை கேட்டகரி. அகைன் இந்த 3த்தை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செல்வால் அடிப்படையில் கேட்டகரி பண்ணுறேன், ஓகேவா? செல்வால் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து அனிமல் கேட்டகரியில் வந்துடும். செல்வால் இருக்குது அப்படின்னா ஒன்று பிளான்ட்டாக இருக்கும் இல்லைனா ஃபங்கையாக இருக்கும். பட் இதை ரெண்டுத்தையும் எப்படி அவர் கிளாஸிஃபை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடிப்படையில் ஆட்டோட்ராஃப், அதாவது தனக்குத்தானே உணவை தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பிளான்ட்டுக்கு கீழே அடுக்கினார். அதே போல் வந்து ஹெட்டிரோட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹெட்டிரோட்ராப் உணவுக்காக வேறு உயிரினங்களை வந்து சார்ந்து இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் வந்து அடுக்கினார். ஆக்சுவலாக அனிமலும் ஹெட்டிரோட்ராப்பு தான். மொனீரா பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும்,
அதாவது ஆட்டோட்ராஃபாகவும் இருக்கும், ஹெட்டிரோட்ராஃபாகவும் இருக்கும். அடுத்தது பேராசைட் ஒட்டுண்ணியாகவும் இருக்கும். அதே போல் இந்த புரோட்டிஸ்டாவும் அந்த மாதிரி தான். பேராசைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஹெட்டிரோட்ராஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆட்டோட்ராஃபாக இருக்கலாம். பட் பியூர் ஆட்டோட்ராஃபிக் உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் மட்டும்தான். அதே போல் ஃபங்கை என்பது ஹெட்டிரோட்ராஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒட்டுண்ணியாக இருக்கலாம். ஓகே, அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடிப்படையில் பிளான்ட்டு ஃபங்கைன்னு பிரிச்சுட்டார். ஓகேவா? அப்போ மொத்தமாக 5 பிரிச்சுட்டாருங்களா? ப்ரோகேரியட்டிக் உயிரினங்கள் எல்லாமே வந்து மொனிரா கிங்டம் கீழையும், யூகேரியட்டிக் ஒற்றை செல் உயிரினங்கள் எல்லாமே வந்து புரோட்டிஸ்டா கீழையும், அதே போல் வந்து செல்வால் இல்லாத உயிரினங்கள், அதாவது யூகேரியட்டிக் மல்டி செல்லுலார் செல்வால் இல்லாத உயிரினங்களை வந்து அனிமல் கேட்டகரியிலையும், யூகேரியட்டிக்கு மல்டி செல்லுலார் செல்வால் இருக்கக்கூடிய உயிரினத்தை வந்து பிளான்ட் கேட்டகரியிலையும், அதே போல் வந்து யூகேரியட்டிக் மல்டி செல்லுலார் செல்வால் இருந்தும் ஹெட்டிரோட்ராஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடியதை வந்து ஃபங்கை கேட்டகரிக்கையும் போடுறாரு. ஓகே, நான் சொன்ன கிளாசிஃபிகேஷன் வந்து புரிஞ்சுதுங்க. மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? இது வந்து ப்ரோகேரியட்டிக் உயிரினம், மற்ற 4ம் யூகேரியட்டிக் உயிரினம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதற்கு பார்த்திங்கன்னா புரோட்டிஸ்டாக இருக்குது பார்த்திங்கன்னா யூகேரியட்ஸ் தான், ஆனால் இது வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், மற்ற எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அதே போல் இந்த அனிமலுக்கு மட்டும் என்ன இருக்காது? செல்வால் இருக்காது. மற்ற எல்லாத்துக்குமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து செல்வால் என்பது இருக்கும். அதே போல் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு மட்டும்தான் ஆட்டோட்ராஃபில் வரும், மற்ற எல்லாமே ஹெட்டிரோட்ராஃபில் வரும். அனிமல் வந்து ஹெட்டிரோட்ராஃபில் வந்து வருவாங்க. இந்த மொனிரா வந்து ஹெட்டிரோட்ராஃபாக இருக்கலாம், ஆட்டோட்ராஃபாக இருக்கலாம், பேராசைட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து 5 கிங்டமில் வந்து பிரிச்சுட்டார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளியராக படித்தாச்சுங்களா? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் இந்த பாடப்பகுதியில் ரொம்ப முக்கியமான பகுதி வந்து இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிங்டமையும் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, மொனிரா கிங்டமில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, அதோட நேச்சர் என்ன, அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, செல்வால் இருக்குமா, ப்ரோகேரியட்டிக்கா யூகேரியட்டிக்கா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சிங்கிளாக மொனிராவை பற்றி, புரோட்டிஸ்டாவை பற்றி, ஃபங்கையை பற்றி, அடுத்தது பிளான்ட்டை பற்றி, அனிமலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது எல்லாமே படிக்கணும், பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தான் இந்த ஃபங்கை கிங்டமாக இருக்கட்டும், இல்லை புரோட்டிஸ்டாவாக இருக்கட்டும், இல்லை மொனிராவாக இருக்கட்டும், எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேருந்தும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம இண்டிவிஜுவலாக படிக்க போகிறோம். விலங்குகளை பற்றி இண்டிவிஜுவலாக, அதாவது ஹியூமனை பற்றி இண்டிவிஜுவலாக நம்ம ஜுவாலஜியில் வந்து படிச்சிடும். பட் இந்த 5 கிங்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டோட டிஷ்யூஸை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது வந்து பிளான்ட்டோடைய ரீப்ரொடக்ஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். பிளான்ட்டோடைய டிஷ்யூஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா படிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவோடு இருக்கட்டும். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ பதிவு தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். எல்லாருமே பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப் ஆச்சு ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் நிறைய கமெண்ட்டோ இல்லை நிறைய லைக்கோ பண்ணும்போது இந்த வீடியோ பதிவு குயிக்காக நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் வந்து போடுறோம், அந்த வீடியோஸ் எதுக்குமே ரீச் இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் போய் இந்த வீடியோ சேரணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ஒர்த்தான சயின்ஸ் கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்கல. ஸோ அதனால் அக்சஸ் பண்ணி எல்லாருமே பயன்பெறணும். அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க. முடிஞ்சால் கமெண்ட்